வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? இன்னும் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Adventure, inner voice, integration, trust, postponement, suppression, conditioning, ordinaries, moment to moment, comparison, rightness, nothingness, change. Star, Two of Swords, Two of Cups, Self-love, Nine of Cups, Sun, Page of Cups, Ace of Wands, Knight of Pentacles, Page of Pentacles, Wheel of Fortune, Page of Wands, Nine of Swords. Okay. ஸோ இன்றைக்கி விழுந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, சிச்சுவேஷன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் போனதுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் நைட் இந்த பர்சன் தூங்கிட்டு இல்லை. ஓகே. ஆக்சுவலி கரண்ட்லி ஒரு ரிலேஷன்ஷிப் நோ கான்டெக்டில் வந்திருக்கலாம், இல்லைங்க டெத்தாக இருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் இருந்தும் ஒன்றும் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி எந்த ஒரு ஹோப்பும் இல்லை. அது நமக்கு காலையில் நமக்கு நல்லாவே எங்கள் மனசில் ஆகுது. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம்மோ, ஹாப்பினஸ், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. பட் லாஸ்ட் நைட் இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னா, சுச்சுவேஷன் ஒன்று மாறாதா, இந்த சுச்சுவேஷன் ஒன்று மாறி ஒரு சேஞ்சஸ் ரிலேஷன்ஷிப்பில் நடக்காதா, எத்தனை நாள் சுச்சுவேஷன் இப்படி இருக்கும், எத்தனை நாள் சுச்சுவேஷன் இப்படி கொண்டு வந்து விடுறது, ஏதாவது ஒரு மாற்றம் வராதா, ஒரு மேஜிக்கல் வராதா, ஒரு மிராக்கிள் வராதா, சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகாதங்க ஒரு தாட் லாஸ்ட் நைட் இவரோட தாட்ஸில் வந்துட்டு. ஓகே. காரணம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் நைட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு, லாஸ்ட் நைட் இவர் தூங்கலாம் நம்ம சொல்லலாம், பயங்கர சேடாக இருந்துட்டு, டிப்ரெஷனாக இருந்துட்டு. நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது ஃபீல் ஆகுது பாருங்கள். ஓகே. தூங்க முடியாமல் இவர் ஆக்சுவலி தூங்கிட்டு, பட் எழும்பி ஃபீல் பண்ணிட்டு, இல்லைங்க தூங்கிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. லாஸ்ட் டேட் இவர் தூங்கிட்டு இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணால் ரிலேஷன்ஷிப் ஒரு சேஞ்சஸ் வரும், இல்லைங்க சுச்சுவேஷன் இப்போதைக்கு பாசிபிளாக இல்லையே, இதை எப்படி நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ணி கொண்டு வரதுங்கிற ஒரு தாட்டில் இவர் லாஸ்ட் நைட் தூங்கிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். ஸோ கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஒரு டூ ஆஃப் கப்ஸ் ஒரு உங்களுக்கு மேபி மனசில் இருக்கலாம், என்னோட அனதர் பார்ட், இல்லைங்க எனக்காக அந்த வேர்ல்டு ஜீவிச்ச ஒரு ஆத்மாங்கிற ஒரு ஃபீல் இவரை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஃபீலாக இருக்கலாம். மேபி இது ஒரு ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இவருக்கு இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கும் சேம் இருக்கலாம், அவங்களுக்கும் சேம் ஃபீலிங் இருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் மீட்டிங்லேயே வந்து என்ன மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு பிடிக்குது. நான் ஒரு மேபி நான் ஒரு பொண்ணாக நீங்கள் இப்போ பசங்க இப்போ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் எப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அதே கேரக்டர் இவங்ககிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. அதே மாதிரி இப்போ பொண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்டோட கேரக்டரை பார்க்கும்போது நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் நீங்கள் எப்படியெல்லாம்
ஃபீல் பண்ணுவீங்க, எப்படிலாம் உங்கள் கேரக்டர்ஸ் இருக்கும், உங்கள் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. என்னோட பாதி அனதர் பார்ட்டுங்கிற ஃபீல் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இல்லைங்க என்ன மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் இல்லைங்க, நான் ஒரு பையனாக இருந்தால் எப்படிலாம் ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஒரு போஸ்டோட பிஹேவியராக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், உங்களுக்கு இன்னர் வைஸ் ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு. ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் வேணுங்கிறத உங்களோட ட்ரீம். பட் ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்குறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும், 4 ஸ்டெப் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் ரிலேஷன்ஷிப் நடந்துட்டு உண்டே தவிர ரிலேஷன்ஷிப்பில் ஒருபோது நம்ம நினைக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கவே இல்லைங்கிற ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, நம்ம எஃபோர்ட் கொடுக்குறோம், இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகுது, சேம் பேக் அடிக்குது. ஓகே, ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு மனசிலாகிட்டு உண்டு, சரி ஓகே என்ன தான் நமக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கட்டும், நம்மளோட ஆத்மாவோட பாதியாகவே இருக்கட்டும், பட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு மனசில் ஃபீல் ஆகிருக்கு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க எனக்கு ஒரு காம்பினேஷன் ஃபீல் ஆகாது, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என்னால் ஜீவிக்கவே முடியாது, இல்லைங்க இவனை மறந்துட்டு என்னால் இந்த வேர்ல்டில் வாழவே முடியாத ஒரு ரியலைசேஷன் நீங்கள் எடுத்துட்டோம்னா கரண்ட் சுச்சுவேஷனில் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும்னு ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கரண்ட்லி உங்களுக்கு இந்த பர்சன் மேலே ட்ரஸ்ட் இல்லை. ஓகே, ஆத்மார்த்தமாக இறைவன் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு உங்களுக்கு. ஏதோ இவங்கிட்ட எனக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, இல்லைங்க ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, இந்த ஒரு பர்சனை எனக்கு எல்லா விதத்துலேயும் பெட்டரான ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு பர்சனை என் லைஃப்பில் கொண்டு வந்து விட்ட ஒரு யூனிவர்ஸ் கரெக்டாக இதில் ஒரு ஃப்யூச்சர் வச்சுப்பா. அவங்க ஒரு ட்ரஸ்ட், ஒரு பேஷன்ஸ் உங்களுக்கு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. அந்த ஒரு ட்ரஸ்ட்டோட, அந்த ஒரு பேஷன்ஸோட கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டிவைன் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு. கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், சீரோவாக இருக்கலாம், பட் நான் நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர், நான் நம்பக்கூடிய ஆத்மார்த்தமான ஒரு இறைவன் கரெக்டாக என்னோட ட்ரீம், என்னோட ஹாப்பினஸ், என்னோட சந்தோஷத்தை நிறைவேற்றி வைப்பாங்க. அந்த ஒரு ட்ரீமோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணல நான் சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் உங்களோட ஹாப்பினஸில், உங்களோட சக்ஸஸில், உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. இன்றைக்கி யாரும் இல்லாட்டாலும் என்னால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும் அந்த ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு, இந்த ஒரு தோட்டில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு நீங்கள் வரீங்களோ அன்றைக்கி ரெசனேட் ஆகும். இப்போவும் உங்களுக்கு ட்ரஸ்ட் இவங்க மேலே உண்டு நான் சொல்ல வரல, நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட இறைவன் மேலே ட்ரஸ்ட் உண்டு. அந்த ஒரு ட்ரஸ்ட்டோடு நீங்கள் சூப்பராக அடித்து படித்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே, தென் லாஸ்ட் நைட் இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ட் ஒருபோது நான் கொடுத்துட்டே இல்லை. இவர் ஆக்சுவலி 2 சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகும். 2 சுச்சுவேஷனுங்கிறது மதர் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கலாம். 2 சுச்சுவேஷன் இவர் ஸ்டக் ஆகிட்டு. இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு நீங்களே இம்பார்ட்டன்ட், சேம் அதர் சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ட். 2 வலது கண்ணு இடது கண்ணு மாதிரி 2ல் ஏதோ சூஸ் பண்ணுங்கிறது இவர் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இவர் ஒரு கம்பேரிசன் எடுத்து நின்றுட்டு உண்டு. உங்களை சூஸ் பண்ணால் இவருக்கு என்ன பெனிஃபிட், அதர் சுச்சுவேஷன் சூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட், இது 2க்கும் நடுவில் இந்த பர்சன் நின்றுட்டு உண்டு. தென் ஒரு கம்பேரிசன் இடத்துல இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லைங்க, ஈக்குவல் எஃபோர்ட் இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு இல்லை. இவர் உங்களை அதர் சுச்சுவேஷன் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டுண்டு. என்ன தான் இவருக்கு சோல் லெவலில் இவருக்கு உங்களை பிடிச்சிருந்தாலும், சோல் லெவலில் இவருக்கு உங்களை இஷ்டப்படுறது, இவரோட மைண்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு, இவரோட மைண்டு உங்களை தாண்டி அதர் சுச்சுவேஷனை சூஸ் பண்ணும்போது இவருக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாம், இல்லைங்க மதராக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க உங்களை தாண்டி அதர் சுச்சுவேஷன் இவருக்கு இம்பார்ட்டண்டாக ஃபீல் ஆன ஒரு சுச்சுவேஷனால தான் இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, எஃபோர்ட் கொடுத்துட்டு இல்லை. பட் அதர் சுச்சுவேஷன் இவர் கொடுத்துட்டு உண்டு, பட் இது உங்களுக்கு இவர் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, இவர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் உங்களை மேனிஃபுலேட் பண்ணி, இவர் உங்களை மைண்ட் வாஷ் பண்ணி, பிரெயின் வாஷ் பண்ணி, உங்கள் வீக்னஸ் இவர் கண்டுபிடிச்சி வச்சு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்லா வந்து போய் இஷ்டம் போல் நின்றுட்டு உண்டு. ஓகே, இவருக்கு தெரியும் கரெக்டாக இதில் 2 சுச்சுவேஷன் ஸ்டக்கு, இவருக்கு 2 சுச்சுவேஷனில் ஏதோ சூஸ் பண்ண இவருக்கு தெரியாது. பட் அதே சேம் டைம் இவருக்கு உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு. எத்தனை மாத்திரம் உங்களுக்கு இஷ்டம் உண்டோ அதே இஷ்டம் அவருக்கு உண்டு. எத்தனை மாத்திரம் உங்களுக்கு இந்த ரிலேஷனில் ஃபீலிங்ஸ் எமோஷன் இருக்கோ அதே சேம் டைம் இவருக்கு அதே உண்டு. பட் இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு 2 சுச்சுவேஷன் ஸ்டக்கு, இவருக்கு ஏதோ சூஸ் பண்ணுங்கிறது இவருக்கு தெரியல ஆக்சுவலி. பட் அதே சேம் டைம் நீங்கள் இவரோட லைஃப்பில் வேணும்.
ஓகே, உங்களை லைஃப்பில் கொண்டு போகணும். அதனால் இவர் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை நல்லா மைண்ட் வாஷ் பண்ணி உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் பேசி உங்கள் எமோஷனு கூட இவர் விளையாடி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இஷ்டம் போல் வந்து போய் நின்றுட்டு ஒரு கண்டிஷன் என்னத்தில் வச்சுட்டு வர நான் எப்போல்லாம் வருவேன் அப்போல்லாம் நீ 2 கை கொடுத்து வர வைக்கணும். ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவர் உங்களை கொண்டு வச்சு நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அந்தளவுக்கு உங்களை வந்து உங்கள் கூட பழகி அந்தளவுக்கு உங்களை கண்டுபிடிச்சி வச்சு இவர் எப்போ வந்தாலும் ஹேட் பண்ணாத அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் நடந்துட்டு உண்டு. ஒரு கண்டிஷன் இங்கே இதில் வச்சுட்டு உண்டு இவர். ஓகே, இங்கே பாரு, நீ என் கமிட்மெண்ட் கேட்காத, ஸ்டெபிலிட்டி கேட்காத, என் கொஷின் கேட்காத, நான் இஷ்டப்படும் போது வருவேன், இஷ்டப்படும் போது போவேன், இதெல்லாம் நீ ஓகே பண்ணணும் ஒரு கண்டிஷன் என்னதில் இது வச்சுட்டு இந்த எனர்ஜியில் யாராவது வச்சுட்டு அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, பட் கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் ஆக்சுவலி என்ன சொல்லுது ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி ஒரு செப்பரேஷனையோ இல்லைங்க ஒரு நோ கான்ஸ்டிடியூஷன் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஓகே, அதனால தான் இவரோட லாஸ்ட் நைட் இவரோட தாட்ஸில் ஒரு சேஞ்சஸ் வேணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. மேபி நீங்களும் இருக்கலாம் அந்த சுச்சுவேஷனில். ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இது வரைக்கும் இவர் ரிலீஸ் பண்ணி தள்ளிட்டு இல்லை. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் ஃபாஸ்ட் நடந்த விஷயம் 2 பேருமே மறக்கணும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக மறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுற வைப்ரேஷன் இங்கே நெகட்டிவாக இருக்குது. மேபி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுற வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கலாம். எனக்கு யூனிவர்ஸ் கரெக்டாகி கொடுப்பாங்க அந்த ஒரு ட்ரஸ்ட் உண்டு. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை இந்த பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி அவள் அப்படி சொன்னால இது இப்படி நடந்துச்சுல்ல அது அப்படி நடந்துச்சு சொல்லிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவர் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்காத ரீசன் என்ன அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இந்த ரிலேஷனில் ஸ்ப்ரெட் பண்ணுற வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ். ஓகே, பட் இவருக்கு என்ன இவர் எத்தனை மாத்திரம் இவர் உங்களை வேண்டான்னு வச்சாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு வச்சாலும் இவருக்கு ஒரு 9 of cups ஃபீல் ஆகுது. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி வேண்டாம் எனக்கு அவள் வேண்டாம், அவள் என்னை அப்படி பேசிட்டா, இல்லைங்க அவள் என்கிட்ட அப்படி நடந்துட்டா. இந்த ரிலேஷன்ஷிப் இவர் எத்தனை மாத்திரம் வேணான்னு வச்சாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஒரு 9 of cups. ஓகே, இவர் லாஸ்ட் டேட் இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு லைஃப்பில் என்ன இருந்தும் ஏன் நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, எனக்கு இல்லை என்ன இருந்தும் எனக்கு ஏன் ஒன்றும் இஷ்டம் இல்லாத மாதிரி இருக்குது, எல்லாம் இருந்து லைஃப் ஏன் போரிங்காக ஃபீல் ஆகுது, ஏன் லைஃபே ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகுது, ஒரு ரியலைசேஷன் இவருக்கு லாஸ்ட் டேட் தாட்ஸில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓப்பனாக சொல்ல போனால் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இல்லாமலாம் ஃபீலிங்ஸ் இல்லாமலாம் கிடையாது. இவருக்கு எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டோ அத்தனை மாத்திரம் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. பட் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனெலாம் இங்கே உள்ள சப்ரஸ்னாக பண்ணுறாரு. ஆனால் இவர் சப்ரஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் சரி ஒவ்வொரு நிமிடமும் சரி நிறைய வேதனை அனுபவிச்சுட்ருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவருக்கு ஸ்நேகம் இல்லைனா ஓகே, பட் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. வெளியே இவர் காட்டுக்கிறது ஐ டோன்ட் கேர், நல்லா இருக்கு, என்ன மாதிரி இந்தியாவில் யாருமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு இவர் வெளியே காட்டிக்கலாம். பட் உங்களை பிரிச்சுட்ருக்க ஒவ்வொரு நொடியாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செல்ஃப் லவ் ஹாப்பினஸாக இருக்கட்டும், அந்த உங்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் நீங்கள் ஹாப்பிங்க. இதை பார்க்க இவருக்கு அந்த செப்பரேஷனோட பெயின் ஒவ்வொரு நிமிஷமும் மரண வலி கொடுத்துட்ருக்குது. ஓகே, உள்ளுக்குள்ளே ஆள் மரண வலி அனுபவிச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். அதனால் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் அனுபவிக்கிறது கர்மாவாகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்லப்போனால் இவரோட லைஃப்பில் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் தலையில் எழுதப்பட்ட விஷயமாகும். நீங்களும் இவங்களையும் மீட் பண்ணணும், கனெக்ட் ஆகணும், ரிலேஷன்ஷிப்பில் போகணுங்கிறது அது ஆல்ரெடி யூனிவர்ஸ் பிளான்ட் ஆகும். பட் இந்த ஒரு பர்சன் ஒருபோதும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கம்பேரிசன் எனர்ஜியில் நின்றுட்டு உண்டு. உங்களை எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% நீங்கள் ட்ரூவாக நின்ன பிறகு கூட இவர் ஆப்போசிட் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு உண்டு. ஓகே, உங்களை இவர் பார்த்துட்டு இல்லை, இவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு. 2 பேர் நமக்கு 2 பேருக்கு சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்படி ஒன்றுனா கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் கர்மா அனுபவிச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப் டோட்டலி ஒரு டார்க் ஆகும். இவரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது இவரோட லைஃப் அவ்வளோ பிரைட்டாக இருந்துட்டு உண்டு. இவருக்கு கெரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், நிறைய அபூண்டன்ஸ் இவருக்கு லைஃப்பில் கிடச்சிட்டு. இவர் இப்போ உங்களை செப்பரேஷன் ஆக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் வச்ச பிறகு இவருக்கு லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி ஒரு டார்க்னஸ் ஆகும், ஒரு 0 நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ 0ங்கிறது ஒரு மோசப்பட்ட எனர்ஜி கிடையாது. எல்லாருமே 0ல இருந்து தான் க்ரோ ஆவாங்க. அதே மாதிரி இவர் இப்போ 0வாக இருக்கலாம், பட் டோன்ட் வரி இவர் க்ரோ ஆவார். இவரோட கர்மாவை அனுபவித்து எண்டாகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு பிளஸ்ஸிங் கட்டாயம் கொடுக்கும். ஓகே, பட் இவர் ஆக்சுவலி மனசில் இருக்கிற விஷயம் லாஸ்ட் நைட் தாட்ஸ் அண்ட் அப்படி இவருக்கு ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் வேணும்.
ஒரு தொடக்கம் வேணும். நடந்தாச்சு, போனது போட்டு இதில் ஒரு தொடக்கம் வேணுங்கிற ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா இவருக்கு கண்ணுக்கு இப்போ நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. ஒரு மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில், நீங்கள் ரொம்ப அட்டாச் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஒருபோது இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதர் சுச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு. நவ் நீங்கள் இவரை ஃபோக்கஸ் பண்ணல, நீங்கள் செல்ஃபோ பண்ணீங்கன்னு சொல்லும்போது இவருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஐ எம் ரெடி, ஒரு ஆக்ஷன் எடுத்தால் கொள்ளாங்கிற ஒரு தோட் இவருக்கு லாஸ்ட் நைட் தாட்ஸ் ஃபீல் ஆகிட்டு. ரிலேஷன்ஷிப் ஒரு சேஞ்சஸ் வேணுங்கிற ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவருக்கு ஸ்நேகம் இல்லாமலாம் கிடையாது, ஸ்நேகம் உண்டு. பட் இங்கே எல்லாம் சப்ரஸ் ஆகும். இவர் உங்களை செப்ரேஷன் கொடுக்க ஒவ்வொரு நொடி இவருக்காக மரண வலி வந்துட்டுருக்குது. ஓகே, நீங்கள் இதில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண இவர் ஆக்சுவலி இப்படி ஒன்றால் ஹாப்பியாக இருக்க முடியுது, என்னால் முடியலையே அந்த ஒரு தாட்டு தான். ஓகே, இவர் மனசிலாக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. எல்லாம் நம்ம ஒரு பொருளை ஆசைப்படுற தகுதி நமக்கு இருக்குது. ஓகே, இந்த வேர்ல்டில் எதை வேணும் ஆசைப்படுற ஒரு தகுதி நமக்கு இருக்குது. பட் அது நம்ம கையில் வந்து செய்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். ஓகே, இவர் ஆக்சுவலி கரண்ட் சிச்சுவேஷனில் ஃபேஷன்ஸ் படிச்சுட்ருக்காரு. இல்லைங்க 2 பேரும் ஃபேஷன்ஸ் படிச்சுட்ருக்கீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மரத்தை நம்ம வைக்கிறோம். ஓகே, ஒரு மாமரத்தை கூட நம்ம வைக்கிறோம். மாமரம் வந்து வச்ச உடனே இங்கே காய்க்க போகிறது கிடையாது. அது காய்க்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும், ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம். பட் அது நம்ம லைஃப்பில் வந்து செய்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். டைம் எடுத்துக்கணும். ஒரு ரியலைசேஷன் இவருக்கு கரண்ட் சிச்சுவேஷனில் உண்டு. லாஸ்ட் நைட் தாட்ஸ் இருக்காது. பட் எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணுறது? ஒவ்வொரு நாள் வெயிட் பண்ணி எனக்கு வரக்கூடிய அந்த பெயின் என்னால் ஓவர்டேக் பண்ணவே முடியலைங்க ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் லாஸ்ட் நைட் இவர் திங்க் பண்ண ஒரு தோட் என்ன அப்படின்னா, என்னால் ஓவர்டேக் பண்ண முடியலை. பட் நீ எப்படி ஓவர்டேக் பண்ண, நீ எப்படி பேலன்ஸ் பண்ண, உன்னால் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது, அந்த ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. என்னவோ தெரியல, இவருக்கு லாஸ்ட் நைட் தாட்ஸில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தொடக்கம் வேணும், ஒரு சேஞ்சஸ் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. இவர் இப்போ மனசிலாக்கிற விஷயம் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டு, ஏன்னா ஆக்ஷன் என்ன சுச்சுவேஷனாலும் இருக்கட்டு எனக்கு வேணும், நான் ஆக்ஷன் எடுக்க ரெடியானுங்கிற ஒரு தோட் வரைக்கும் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. கரண்ட்லி இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக தெரியுங்க, இவர் உங்களை ஸ்டாராக பார்க்குறாரு. பட் லாஸ்ட் நைட் தாட்ஸ் இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பொருள் ஆசைப்படுறோம். பட் அது நம்மக்கிட்ட வந்து செய்கிறதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும். கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம லைஃப் ஓகே அல்ல. கரண்ட் சுச்சுவேஷன் இவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவருக்கு லைஃப் ஒன்று ஓகே, இவர் கர்மாவாக அனுபவிச்சுட்ருக்காரு. நீங்கள் இல்லைன்னா இவருக்கு லைஃப் எப்படி இருக்குங்க அந்த ஒரு லெசனாக இவர் லேர்ன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இருக்கும்போது இவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இல்லாத ஒரு டைம் இவருக்கு லைஃப் எப்படி இருக்குது, நிறைய பேர் அனுபவிச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓப்பனாக சொல்ல போயாச்சு தான். ஓகே, ஸோ இவர் மனசில் இருக்கிறார். எனக்கு நான் டைம் ஷெடியூலில் போடலாம். இப்போ நான் என் தலையெழுத்து அனுபவிக்கிறேன், கர்மாவை அனுபவிக்கிறேன். எல்லாத்துக்கும் ரீசன் நான் தான். மனசுக்கு பிடிச்சும் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம எஃபோர்ட் கொடுக்காம நம்ம நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இப்போ அது என்னை விட்டு போச்சு, நான் இப்போ கர்மா அனுபவிச்சுட்ருக்கேன். இவர் இப்போ மனசில் இருக்கிற விஷயம், நம்ம என்ன தான் ஆசைப்பட்டாலும் அதை நம்மக்கிட்ட வந்து செய்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இனி இதையும் பேசி ஒரு காரியமும் இல்லை. சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் வரட்டும், நம்ம போய் கமிட்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு தோட்டுக்கு இவர் லாஸ்ட் நைட் வந்துட்டு. ஓகே, மேபி இந்த பர்சன் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். மேபி நீங்கள் இவர் எப்போ வந்தாலும் இவர் நீங்கள் 2 கை கொடுத்து வர வைத்திருக்கலாம். பட் நவ் இவர் வர முடியாத அளவுக்கு நீங்கள் கரண்ட்லி உங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. என் லைஃப்பில் நீ வராது. ஓகே, வந்தால் ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்டோட வா. பட் நமக்கு இப்போ ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது கர்மா லெசன்ஸ் நம்ம சொல்லலாம். நீங்கள் இல்லைங்க இவருக்கு லைஃப் எப்படி இருக்கும், நீங்கள் இல்லாமல் இவரால் ஜீவிக்க முடியுமா, அந்த ஒரு லெசனாக இவர் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, பட் நமக்கு டோன்ட் வரி. இப்போதைக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினைக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இல்லாட்டாலும் நியர் ஃபியூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். இந்த பர்சன் அவங்களோட கர்மாவை லேர்ன் பண்ணி அதை க்ளோஸ் ஆகிக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஒரு பிளஸ்ஸிங் கட்டாயம் கொடுப்பாங்க. யூனிவர்ஸ் ஒரு பர்சனை ஆக்ஷன் எடுக்க ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. டோன்ட் வரி. இப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்குற வைப்ரேஷன் இஸ் பாசிட்டிவ். பட் இவர் ஸ்ப்ரெட் பண்ணுற வைப்ரேஷன் இஸ் நெகட்டிவ். இவர் என்னதான் இவர் இவ்வளோ தூரம் மிஸ் பண்ணாலும் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணாலும் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஃபாஸ்ட்டில் என்ன வேணாலும் நடந்துருக்கலாம். அது திங்க் பண்ணி வேண்டாம் அவன் இப்படி பேசினல, அவன் இப்படிலாம் நடந்துக்கல, வேண்டாம். இவர் ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்குற வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு சக்ஸஸ் கிடைக்காம இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில். பட் லாஸ்ட் நைட் இவர் தாட்ஸ் இவருக்கு தாட்டில் ஒரு சேஞ்சஸ் வேணுங்கிற ஒரு தாட் வந்துட்டு உண்டு. ஓகே, அப்போ நமக்கு
இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ என்ன சுச்சுவேஷன் வேணும், எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கும், மாறிக்கும். பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும். பேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. இங்கே நமக்கு 2 பேரும் மேபி ரிலேஷனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ரிலேஷன். பட் டிவைன் டைமில் யூனிவர்சல் டைம் சொல்லுவாங்க, தெய்வம் நமக்காக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைமில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஆல் ப்ராப்ளம் இங்கே சால்வ் ஆகும். ஓகே, ஸோ இதை லாஸ்ட் நைட் தாட்ஸ். இதான் நமக்கு இனி இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். W லெட்டர் இம்பார்ட்டன்ட், M letter important, R letter important, N important, I important, C important. Okay, then important angels numbers பார்த்தீங்க அப்படின்னா 999 important, 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 50 important, 19 important, 20 important, 18 important, 15 important, 17 important, 22 important, 222 angels numbers important, 16 important, 49 important, 29 important. இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 999, 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 கண்டினியூஸாக என் கண்ணில் பட்டே இருக்குது அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆகும். கரண்ட்லி நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிறது குறிக்கிறது அந்த 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் குறிக்குது. ஓகே, தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.